மிஸ்பா ரிஃபர்மேஷன் சர்ச் சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கு போதகர் ரெவரண்ட் ஜேக்கப் ராஜ் கபூர் அவர்கள் உங்கள் மத்தியில் தேவ செய்தியை கொண்டு வந்திருக்கிறார். ஜீவ ஆத்மா என்றால் தேவனுடைய ஆவி அவனுக்குள்ளே வாசம் செய்கிறது என்று அர்த்தம். ஒருவன் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டவுடன் அவனுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது என்றால், அவனுடைய கரங்களில் ஆளுமை கொடுக்கப்படுகிறது, அதிகாரங்கள் கொடுக்கப்படுகிறது, சகலமும் அவனுக்கு கீழ்ப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அவனுடைய சரீரமும் மகிமையின் சரீரமாக மாற்றப்படுகிறது. அவனுடைய சரீரத்தில் வியாதி இல்லை, மரணம் இல்லை, எல்லாம் அவனுடைய கால்களுக்கு கீழாக எல்லா அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த காலகட்டத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும், திரும்பவும் இந்த ஆளுகை, இந்த வல்லமை, இந்த அதிகாரங்கள், இந்த வியாதியே இல்லாத வாழ்க்கை, இந்த செழிப்பான வாழ்க்கை, அதிகாரமான வாழ்க்கை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் துளிர்விட போகிறது என்று நாங்கள் எல்லாருக்காகவும் ஜெபித்து ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஆமென். இந்த வேளையில் உங்களை மகிமையின் நேரத்துக்குள்ளாக நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாட்களில் செய்து வருகிறத நான் பார்த்து கொண்டே வருகிறேன். அநேக அற்புதங்கள், அநேக சாட்சிகள், அநேகர் சொல்லிக்கொண்டே இருக்கிறத கவனிக்கிறோம். இந்த நாட்களில் கர்த்தருடைய மகிமை பிரதட்சயமாய் உலகம் எங்கும் வரும் என்று சொன்னது போல, கடைசி நாட்களிலே பூமி முழுவதும் ஒரு மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று சொன்ன வார்த்தை பிரகாரமாகவே இந்த நாட்களில் பார்க்கிறோம். மகிமை தன்னுடைய விலையேற பெற்ற பிரசனமாக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறத உலகம் முழுதும் நாம் அறிந்து கொண்டே வருகிறோம். இந்த நிகழ்ச்சி பல பேருக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறத நான் அறிந்து மிகவும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வேளையில் இந்த மகிமை ஒரு மனிதன் நிரப்பின பின்பு அவனுடைய வாழ்க்கை பல பரிமாணங்களில் மாறுகிறத பார்க்குறோம். நான் கவனிக்கிறோம். தேவன் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தை சொல்லப்படுது போல, தேவன் தாம் தெரிந்து கொண்டிருக்கிற நபர்கள் மூலியமாக அவர்களுடைய முன்குறிப்பு பிரகாரமாக அவர்களுக்கு எதையெல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அதை ஒவ்வொன்றாக அவர்களுக்கென்று ரிலீஸ் பண்ணுறதை நம்ம கவனிக்கிறோம், வாசிக்கிறோம். அந்த வசனத்தை, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் குறித்திருக்கிறாரோ அவர்கள் தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறார்களோ அவர்கள் நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். எவர்கள் நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்தியிருக்கிறார். மகிமைப்படுத்தும்படியாகவே நம்ம அழைத்து அவருடைய விலையேற பெற்ற நீதியை நமக்கு கொடுத்து, அந்த நீதியினாலே கிறிஸ்து யார் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த அற்புதமான ஸ்லாக்கியம் இந்த நாட்களில் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. தேவன் ஒவ்வொருவரையும் இருளிலிருந்து ஒளிக்கு கூட்டிகிட்டு வரும்பொழுதே எவ்வளோ பிளான்ஸோடு கூட்டிகிட்டு வரார். இந்த நாட்கள் இந்த டிவி நிகழ்ச்சி மூலிமா பார்க்குற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கர்த்தர் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். அதற்காக தான் அதை கவனிக்க வைக்கிறார். ஒருவேளை நான் இருளில் இருக்கிறேன், ஏதோ மூலையில் இருக்கிறேன், ஏதோ ஒன்றனால நம்ம ஒதுக்கப்பட்டு இருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படிலாம் இல்லவே இல்லை. தேவன் ஒரு பெரிய ஒரு காரணத்துக்காக தான் நம்மை தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அந்த தெரிந்து கொள்வது சாதாரணமானதே இல்லை. வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம். யோசேப் என்கிற ஒரு அற்புதமான நபர் புதிய ஏற்பாட்டில் அவரை குறித்து பல இடங்களில் பேசப்பட்டு இருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்தில் அவருடைய வாழ்க்கையை நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது எல்லா வகையிலையுமே அவர் ஒதுக்கப்பட்டு ஒரு மூலையில் நின்று கொண்டு இருக்கிறத கவனிக்கிறோம். தகப்பனார் மிகவும் நேசித்தார் அவரை. ஆனால் சகோதரர்களால் அவர் வெறுக்கிற அளவுக்கு அவர் மீது வைக்கப்பட்டிருக்கிற வரம் பிரதட்சமாக வெளிப்பட்டது. அவர் காண்கிற கனவு ஒவ்வொன்றும் அற்புதமான முறையில் தேவன் தமக்கென்று வைத்திருக்கிற அந்த பெரிய ஃபியூச்சரிஸ்டிக் பிளானை பார்த்திங்கன்னா அவர் ஒவ்வொரு முறையும் ரிவீல் பண்ணும்பொழுது அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. உடன் இருக்கிற யாராலையும் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதை தன்னுடைய தகப்பனார் இடத்துல விவரிக்கும் போது தகப்பனார் தன் மனதில் வைத்து யோசிக்கிறாராம், இது ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் தேவன் செய்த உடன்படிக்கை ஆயிற்றே அப்படின்று யோசிக்கிற அளவுக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு செய்த அந்த வாக்குத்தத்தங்களையும் ஈசாக்குக்கு செய்த வாக்குத்தத்தங்களையும் தம்முடைய வாழ்க்கையில் தேவன் சொன்ன ஒவ்வொன்றும் இப்பொழுது குமாரன் மூலமா நிறைவேற போகிறது என்கிற வார்த்தை எண்ணி யோசிக்கிற அளவுக்கு யோசேப்பினுடைய தரிசனங்களும் வார்த்தைகளும் அவன் மூலியமாய் செயல்பட்ட ஒவ்வொன்றும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தினது. ஆனால் யோசேப்பு வாயில் திறந்து பேசின உடனே யாராலும் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. சகோதரர்களால் அதை கிரகிக்கவே முடியவில்லை, ஜீரணிக்கவே முடியவில்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு வார்த்தைகள் தேவனுடையதாக இருந்துச்சு. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் பிறகு ஒவ்வொன்றாய் நடக்க ஆரம்பித்தது. பிறகு எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு ஒரு பள்ளத்தில் தள்ளப்பட்டு பிறகு ஒரு உண்மையில் விற்கப்பட்டு பிறகு ஒரு ஜெயிலில் இருக்கிறார். ஒரே ஒரு நாளில் தேவன் அவருக்கு ஒரு அற்புதமான ஒரு விடுதலையை கொடுக்கிறார். அந்த விடுதலையை சங்கீதத்தில் 105ஆம் சங்கீதம் 18-19 சொல்லப்பட்டிருக்கிறது.
அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷன் அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்கள் விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது. என்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. அவனுடைய வாழ்க்கை எங்கே இருக்கிறது என்று தெளிவான முறையில் சங்கீதத்தில் 105ஆம் சங்கீதத்தில் 18-19 சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிக்கிறோம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்கள் அவன் மனதில் படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திகளுக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். யார் இதெல்லாம் செய்தது நினைக்கிறீங்க? ஜெயிலில் இருக்கிற ஒரு மனிதனை ஒரே நாள் கர்த்தர் தம்முடைய வல்லமையான வார்த்தைகளை அனுப்பி, எப்படி அந்த வார்த்தைகளை அனுப்பி யோசேப்பை விடுதலை செய்ய சொல்லி, விடுதலை செய்த யோசேப்பை கொண்டு வந்து ராஜாவுக்கு முன்பதாக நிற்க சொல்லி, ராஜா யோசேப்பின் இடத்துல ஒரு விஷயத்தை கேட்கிறார். அதற்கான பதிலை யோசேப்பு சொல்லுகிறான். அதை கேட்ட உடனே ராஜாவுக்கு சந்தோஷம் தாழ முடியவில்லை. இப்பேற்பட்ட ஒரு ஞானத்தை உடைய ஒரு மகன் எப்படி இவ்வளவு நாள் ஒளிந்திருந்தான்? இவனுக்குள்ளே இது பேசுகிறது சாதாரண ஒரு ஆவிக்கில்லை, உன்னதமான தேவருடைய ஆவி இவனுக்குள்ளே வாசம் செய்கிறபடினால இந்த ஒரு ஞானம் தான் நமக்கு தேவைப்படுகிறதுன்னு சொல்லி தன்னுடைய அதிபதிகள் எல்லாவற்றுக்கும் மேலாக அவனை அதிபதியாக மாற்றி உட்கார வைத்து அவனுடைய ஆலோசனை பிரகாரமாக எல்லாரையும் கட்டவிழ்க்கும்படி கட்டமைக்கும்படி அவர்களை நடத்தும்படி ஒரு ஆலோசனைக்காரனாக வைக்கிறான். பிறகு முழு ராஜ்யத்தையும் அவன் கையில் கொடுத்து எல்லாவற்றையும் அவன் இஷ்டப்படி செய்யலாம் என்ற ஒரு முழு அதிகாரத்தையும் கொடுக்கிறான். எப்படி இது நடக்க வாய்ப்பு இருக்கிறது? ஒருவன் சிறையில் இருக்கிறான். அவன் செய்த ஒரு மிகப்பெரிய பிழையினாலே சிறைக்குள்ளே கொண்டு போகப்பட்டான். அவன் மீது சாட்டப்பட்ட குற்றம் அப்படியே இருக்கிறது. அந்த குற்றத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு கிடைத்த தண்டனை ஜெயில். அந்த ஜெயிலில் இருக்கிற ஒருவனை ராஜா அழைத்து அனுப்புகிறான். இதற்கு காரணம் யார் நினைக்கிறீங்க? இதுதான் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய திட்டமே. என்னுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏதோ ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லா வகையிலும் கைவிடப்பட்டு இருக்கிறோம். இருக்கிறதெல்லாம் பறிக்கப்பட்டது, எல்லாமே எடுக்கப்பட்டது. ஈவன் நான் செஞ்ச தப்புனால்தான் இது எனக்கு நடந்தது. என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தம் சொந்தகராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்கள் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய திட்டம் தேவன் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின் பிரகாரமாக தான் தேவன் நம்மை அழைக்கிறார். அந்த அழைக்கப்பட்டவர்கள் யாரோ அவர்களை முன் குறித்திருக்கிறபடினாலே அவர்களுக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் ஆயத்தம் பண்ணின அந்த ஆயத்தங்கள் அந்தந்த டைமில் நிறைவேறும்படி தான் தேவன் நம்மை அழைக்கிறார். அழைத்த பிறகு ஒவ்வொன்றாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். சான்ஸே இல்லை. வாஸ்து பார்க்கும்போது வேதத்தில் பல பெரிய 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 மனிதர்களை, தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட தேவ தாசர்களை நாம் பார்க்கும்பொழுது அவங்க வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கிறது. இங்கே நம்ம கவனிக்கிறோம், யோசேப்புடைய வாழ்க்கையில் அதுதான் இருக்கிறது. சிறைச்சாலையில் இருக்கிறான். ராஜா ஆள் அனுப்பி அவனை விடுவிக்க சொல்கிறான். காரணம் என்ன யோசிக்கிறீங்க? ராஜா அந்த பார்வோன் என்கிற அந்த எகிப்தினுடைய ராஜா ஒரு நாள் இரவு தான் படுத்திருக்கும்பொழுது ஒரு கனவு காண்கிறான். திகிலை உண்டாக்குற ஒரு கனவு. அந்த திகிலில் இருக்கிற அந்த திகிலால் ஏற்பட்ட அந்த கனவுனாலே அந்த கனவு ஏற்படுத்தின அந்த பயத்தினாலே பார்த்தீங்கன்னா என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியவில்லை. முழித்தவுடன் பார்க்கிறான். இருக்கிற எல்லா ஞானிகளையும் கூப்பிட்டு தனக்கு நடந்த நிகழ்வுகளை சொல்லுகிறான். ஆனால் ஒருவராலும் பதில் சொல்ல முடியவில்லை. அப்பொழுதுதான் அங்கே ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கிறான். அந்த மனிதன் இந்த செய்தியை கேட்ட உடனே தனக்குள்ள ஒரு பரிதவிப்பு. ஏனென்றால் 2 வருடத்துக்கு முன்பதாக அவனுடைய வாழ்க்கையில் இதே போல ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவினுடைய அர்த்தம் புரியவில்லை. ஆனால் அது அவனை கலங்க பண்ணின ஒரு கனவாக இருந்துச்சு. அந்த கனவுக்கு பதில் தெரிய வேண்டும் என்று எண்ணும் பொழுது அதே சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பின் மூலியமாக அது மொழிபெயர்க்கப்படுகிறது. அதை கேட்ட பிரகாரமாக அவ்வண்ணமாகவே அவன் விடுவிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டான். அந்த ஒரு வார்த்தை அவன் ஞாபகம் பண்ணி, ராஜாவே நான் மறந்து விட்டேன், நான் ஒரு மனிதன் அறிவேன், அந்த மனிதன் விலையேற பெற்ற அறிவினால் ஞானத்தினால் நிறையப்பட்டவன், அவன் வந்து இந்த வார்த்தைகளுக்கான பதிலை, இந்த கனவுகளுக்கான பதிலை சொல்ல இயலும் என்று சொல்லுகிறான். அதை கேட்ட உடனே ராஜா ஆள் அனுப்பி அவன் காலில் இருக்கிற விலங்கை கட்டவிழ்த்து விடுதலை பண்ணினான்னு வார்த்தையை வாசிக்கிறோம். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா இது? மனிதர்களால் நமக்கு உதவி வரும் என்று நம்ம எண்ணி பார்த்து கொண்டே இருக்கிறோம். உதவி வரும் என்றால் இந்த மலையை நோக்கி பார்க்கிறீர்கள் என்று வேதம் கேட்கிறது. இல்லை, வானத்தையும் பூமி உண்டு பண்ணின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து உதவி வரும் என்பதுதான் நம்முடைய அறிக்கை. நமக்கு உதவி வரும் என்றால் மனிதர்கள் நாம் நோக்கி பார்க்க வேண்டும். இல்லை, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது அறியாத எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு சொன்ன அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை தான் நம்பி நம்ம வாயில திறக்க வேண்டும். அவரிடத்துல நம்ம இருதயத்தை ஊற்ற வேண்டும். அவர்தான் நம்முடைய பதில். மனிதர்கள் அல்ல. மனிதர்கள் நோக்கி போகும்போது அவர்களுடைய ஆலோசனைகளை மட்டுமே சொல்ல முடியும். இங்கே ஆலோசனைனால் நம் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. அநேக ஆலோசனைக்காரர் இருக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேவனுடைய ஞானம் செயல்பட ஆரம்பித்தால், தேவனுடைய ஞானம் இறங்கி வந்து நம்மிடத்தில் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பித்தால் நம்முடைய வாழ்க்கை ஒரு வினாடி மாற ஆரம்பிக்கும். ஒரே வினாடியில் மாற ஆரம்பிக்கும். வாசித்து பார்க்கிறோம். ஏசாயா 49ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நான் கவனிக்கிறோம். அந்த இடத்துல நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுதலையாக்க முடியுமோன்னு கேட்கிறார்.
விடுதலையாக்க முடியுமோ, ஆனாலும் நான் அவர்களை விடுவிப்பேன் என ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இங்கே நீதியாய் சிறையாக்கப்பட்ட யோசேப்புடைய வாழ்க்கையில் விடுவிக்க ஒருவனாலும் முடியாது. ஏனென்றால் அவன் செய்த குற்றம் அப்படி என்று அவனுக்கு விரோதமாய் சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனால் அந்த குற்றத்தில் அவனை காப்பாற்றும்படியாக ராஜா ஆள் அனுப்பவில்லை. தேவன் ஒரு கனவை கொடுக்கிறார். அந்த கனவுக்கு பதில் அவனால் மட்டுமே மொழிபெயர்க்க முடியும் என்று அதை மொழிபெயர்க்க வந்தவன் மொழிபெயர்த்த உடனே அவனுக்கு உயர்வு கிடைக்கிறது. அவன் செய்தது அதுக்கு முன்பதாக இருந்தது எதை பற்றியும் அங்கே யோசிக்கவே இல்லை. ஜட்ஜ்மெண்ட் பற்றி அங்கே யோசிக்கவே இல்லை. அங்கே என்ன அவனுக்கு கொடுக்கப்பட்டதோ அதை பற்றிலாம் யோசிக்கவே இல்லை. தேவன் கொடுத்த ஞானம் பாருங்க, ஒரே செகண்ட் அவன் லைஃப்பை தலைகளாய் மாற்றி இருக்கிறது. எண்ணி பார்க்க முடியாத உயர்வுகளை கொண்டு போய் உட்கார வைத்து அதிபதியாக்கி அவனுடைய ஆலோசனை மட்டுமே கேட்கும்படி அந்த முழு எகிப்துமே நடக்கும்படியான ஒரு செயலை தேவன் வெளிப்படுத்துகிறார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் காத்து கொண்டு இருக்கிறது. இதுதான் நம்ம கவனித்து பார்க்க ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 29-30 சொல்வது போல நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டது இதுக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் ஒன்று வரும் என்று ஒரு நாள் காத்து கொண்டிருக்கிறது. அந்த நாள் இந்த நாளாய் மாறும்படி தான் நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த நாள் இந்த நாள் என்று தான் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்திருக்கிறோம். அவர் சொல்கிறார், வாயில திறந்து பேச ஆரம்பி, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து எங்கே போக வேண்டும் சொல்லுகிறானோ அது சொன்னபடியே நடக்கும் என்று சொல்லுகிறார். சொன்னபடியே இருதயத்தில் விசுவாசித்து தம் சொன்னபடி நடக்கும் என்று விசுவாசால் அது அவனுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை தான் கிறிஸ்து நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கொலோசியர்ல 3ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3, 4 வசனத்தை வாசி பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கிறது. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல, அவர் பக்கத்தில் நாமும் வீற்றிருக்கிறது போல அவரை நோக்கி பார்த்து அவரோடு இருக்கிற அந்த வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுடைய ஜீவனுக்குள் நம் ஜீவன் ஒளிந்திருக்கிறது, மறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த ஜீவனை வாழும்படியாக தான் இந்த பூமிக்கு நாம் வந்திருக்கிறோம். பல விஷயத்தில் நமக்கு பதில் கிடைக்கவே இல்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், மேலானவையில் நோக்கி பாருங்கள், கிறிஸ்து அமர்ந்திருக்கிற அந்த இடத்தை நோக்கி பாருங்கள். உங்களுடைய ஜீவன் அவருக்குள் மறைந்திருக்கிறது. நான் தேவனத்தில் பார்க்க வேண்டியதை மறந்து மனிதத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மனிதத்தை எனக்கு ஒத்தாசை வரும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அல்ல 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 தேவன் வைத்திருக்கிற திட்டமே வேற. இங்கே பழைய ஏற்பாட்டில் வாசித்து பார்க்கிறோம். சங்கீதம் 105 சொல்வது போலவே யோசேப்பு அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு அதிபதி ஆனான். அந்த அதிபதி ஆனான் என்று கேள்விப்பட்ட உடனே யாக்கோபுடைய முழு குடும்பத்துக்கு அங்கே ரட்சிப்பு வருகிறது. அங்கே ஒரு உயர்ந்த ஒரு வாழ்க்கை வருகிறது. அந்த வாழ்க்கையினால எல்லாமே புதிதாக மாறத் தொடங்குகிறது. எல்லாம் போய் செட்டில் ஆகிட்டாங்க எகிப்தில். எல்லாரும் ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் நாள் ஒன்று வந்தது. பிறகு பார்த்தீங்கன்னா அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த தேசத்தில் கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்ய தொடங்கினதாம். எல்லோரும் மறக்க ஆரம்பித்தார்களாம். யோசேப்புடைய செயல்களெல்லாம் மறந்த பின்பு அடுத்த ராஜா வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா இவங்களை கஷ்டப்படுத்த ஆரம்பித்தானாம். தேவன் தெளிவாக எழுதியிருக்கிறார், உன்னுடைய வாழ்க்கையில் வர ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பின்பதாக தேவனுடைய அழைப்பு உனக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்ற அர்த்தத்தை புரிய வைக்கிறது. யாருடைய வாழ்க்கையிலே நம்ம துன்பத்துக்குள்ளே இருக்கிறோம், ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே போய் கொண்டு இருக்கிறோம் சொன்ன உடனே யோசிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அழைப்பு பேசுகிறது, அழைப்பு நடத்துகிறது, அழைப்பு கிரியை செய்கிறது, அழைப்பு முன்பதாக நடந்து சென்று கோணலை செவ்வையாக்கும்படி துடித்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நமக்கு இந்த இழப்பு, அதனால்தான் நமக்கு இந்த பேரிழப்பு, அதனால்தான் இந்த பெரிய வலி, அதனால்தான் இந்த பெரிய ஒரு நஷ்டம், இதனால்தான் பெரிய துக்கம், அதனால்தான் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். நாம் நினைக்கிறோம், அந்த மனிதனால் ஏமாந்தேன், இந்த மனிதனால் ஏமாந்தேன், அவர்களால் துக்கம், இவர்களால் துக்கம், அவர்களால் இதனால் தான் எனக்கு வலி வந்திருக்கிறது, இதனால் தான் இந்த மிகப்பெரிய நோய் வந்திருக்கிறது, இது பிசாசுடைய தந்திரம். அது இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்று அழைப்பு. தேவன் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பு நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய தொடங்கி இருக்கிறது. ஏனென்றால் இந்த கஷ்டமான நேரத்தில், இந்த துக்கமான நேரத்தில், இந்த தலைகுனிவு நேரத்தில் ஒன்று செய்ய போகிறோம். அதுதான் நாம் தேவனிடத்தில் சேரப்போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சேரப்போகிறோம். அவரை நோக்கி கூப்பிட போகிறோம். அவரிடத்தில் பேச போகிறோம். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதை தான் தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பிசாசு அது தெரியாமல் தான் நமக்கு முன்பதாக பல துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொண்டு வந்து வைக்கிறது. நாம் நினைக்கிறோம், இல்லை பிசாசு நினைக்கிறான், ஒருவேளை இந்த துன்பங்களை பார்த்து, வியாதிகளை பார்த்து, கஷ்டங்களை பார்த்து, ஏமாற்றங்களை பார்த்து இவரெல்லாம் வழி விலகி போய்விடுவார்கள், கிறிஸ்துவை மறுதலித்து போய்விடுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். ஆனால் அப்படி அல்ல. வேதம் சொல்லுகிறது, ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, எவர்களை முன் குறித்திருக்கிறாரோ அவர்களை அவர் அழைத்து அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் உட்கார வைத்திருக்கிறார் என்று. அது கிரியை செய்யும்படியாக தான் இருக்கிற இந்த நிலையிலேருந்து நெக்ஸ்ட் லெவல் மாறணும். இந்த நெக்ஸ்ட் லெவல் மாறணும்னா இருக்கிற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா சில அசம்பாவிதங்கள் நடக்கும், சில குறைகள் நடக்கும், சில உயர்வுகள் நடக்கும், சில அசைவுகள் நடக்கும்போது நம்ம பதறாமல் தேவனுடைய பேரில் வைக்கிற விசுவாசத்தை பயன்படுத்தி அந்த நேரத்தில் ஜெபிக்கும்பொழுது ஒரு ஜெபத்துக்கு ஒரு பதிலாகி அவருடைய கரம், அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை முன்பதாக கடந்து வந்து பல விஷயங்களை மாற்ற ஆரம்பிக்கும். இதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேளையில் இந்த வெளியேற பெற்ற மகிமைக்கு நாம் இடம் கொடுக்கும்படியாக தான் அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கிறோம். யாராக இருந்தாலும் ஜெபிக்கிற யாராக இருந்தாலும் பெற்றுக்கொள்ள முடியும்.
நம்ம நினைக்கிறோம் இந்த ஒரே ஒரு பிரச்சனைக்கு பதில் வந்தால் போதும் என்று. இல்லை இல்லை இல்லை, வாழ்க்கைக்கே பல விஷயங்களை தேவன் அவர் பதிலாக ஜெபமாக வைத்து கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது ஒவ்வொன்றாக கட்டவிழ்க்கிறத பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நம்ம இப்போ தேவன் அழைத்திருக்கிற மிக முக்கியமான நோக்கமே நாம் கிறிஸ்துவை போல அவருடைய சாயலில் நாம் உண்டாக்கப்பட வேண்டும் என்று. அன்பிலும் அதிகாரத்திலும் வாழ்க்கையிலும் வல்லமையிலும் செயல்களிலும் தேவனை வெளிப்படுத்த வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான், புது சிருஷ்டியாக இருக்கிறான். எல்லா வகையிலுமே தேவனை வெளிப்படுத்தக்கூடிய வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கிறான். அவன் எங்கே நடந்து சென்றாலும் இருள் அவனை பார்த்து பயந்து நடுங்கி ஒதுங்கி ஓரம் போக வேண்டியதாக இருக்கிறது. அவன் வெளிச்சத்தினுடையவனாக இருக்கிறபடினாலே வெளிச்சம் அவன் மூலம் வீச வேண்டியதாக இருக்கிறது. அவன் சென்று நிற்கிற இடங்களிலே இருளுக்கு அதிகாரம் இல்லை என்கிற ஒன்று ஆணாக வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் எவனை தேவன் முன் குறித்திருக்கிறாரோ அவனுடைய வாழ்க்கையில் பழைய காலங்களை யோசித்து பார்க்கும் அவன் இருளாகவே இருந்திருக்கிறான். இருளினுடைய பிள்ளையாகவே செயல்பட்டான். இருளினுடைய ஆதிக்கத்தில் அடிபணிந்து அடிமையாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் தொட்ட பிறகு அதுதான் சொல்லுகிறார், எவர்களை முன் குறித்திருக்கிறாரோ, தேவன் யாரை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ, இப்போ அவனை இயேசு கிறிஸ்துவை போலவே அந்த மகிமையின் வெளிச்சத்தினுடைய சாயலாக மாற்றுகிறதுல அற்புதமாய் தேவன் கிரியை செய்கிறார், கிறிஸ்து கிரியை செய்கிறார். அதனால தான் கிறிஸ்துவனுடைய எல்லா கேரக்டர்ஸ், அவருடைய குணாதிசயங்களும் நமக்குள்ள ஒவ்வொன்றாக வெளிப்பட வேண்டும் என்பதற்காக தான் பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே வந்திருக்கிறார். நாம் ஜெபிக்கும் போது ஆவியால் நிரம்பி வாயில திறந்து கர்த்தருக்கு முன்பதாக ஜெபிக்கும் போது அவரை போலவே நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம். வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு இருக்கிறது. வார்த்தை, கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை, அவருடைய வேதத்தை வாசிக்கும் போது அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு விதமாக மாற்றிக்கொண்டு இருக்கிறது. தேவன் எதிர்பார்த்திருக்கிற அனைத்தையும் நமக்குள்ளே வைத்து ஒவ்வொன்றாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. உயர்வு முதல்ல வர வேண்டும், ஆஸ்தி முதல்ல வர வேண்டும், பெருக்கங்கள் அதிகமாக வர வேண்டும், செழுமை அதிகமாக வர வேண்டும், சுகம் அதிகமாக வர வேண்டும், விடுதலை வர வேண்டும், தேவைகள் சந்திக்கப்பட்டு மீதமாக வேண்டும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும், கஷ்டத்தில் இருக்கிறவங்க கஷ்டத்தில் விடுதலையாக்கப்பட்டு விடுதலையோடு இருக்க வேண்டும், வியாதியின் படுக்கையில் இருக்கிறவர்கள் எழுந்து நடந்து போகக்கூடிய அளவுக்கு தேவனுடைய மகிமை வல்லமை வந்து செயல்பட வேண்டும். இதுதான் நமக்குள் நடந்து கொண்டே இருக்கிற ஒன்று. நாம் கவனித்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய அழைப்பு கிரியை செய்ய ஆரம்பித்த உடனே நமக்குள்ள இந்த நிகழ்வு ஒன் பை ஒன்னா ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏனென்றால் அவர் முன்குறித்திருக்கிறார், அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அழைப்பு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் சொல்லப்பட்டது போல எவர்களை முன்குறித்திருக்கிறார்கள் அவரை அழைத்து அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். காரணம், அவர்களுக்குள்ளே தம்முடைய சாயலை வைப்பதனாலே மகிமை உண்டாகிறது. சாயல் வருகிறதுனாலே, தெய்வ சாயல் நமக்குள்ளே வந்து இடைப்பட தொடங்குகிறதுனாலே, கிரியை செய்ய தொடங்குகிறதுனாலே தேவனுடைய மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். க்ளோரி எங்கெல்லாம் வெளிப்பட்டதுன்னு வேதத்தில் வாசித்து பார்க்கும்பொழுது நாம் யோவான்ல 2ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். வெறும் தண்ணீர் திராட்சரசமாக மாறினது என்று, வெறும் தண்ணீர் திராட்சரசமாக மாறினது என்று தன்னுடைய தன்மையை மாற்றி வெளிப்படக்கூடிய ஒன்றை தேவனுடைய விலையேற பெற்ற மகிமை வைத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தன்மைகளை மாற்றி தேவனைப் போல வெளிப்படும்படியாக ஒன்றை தேவன் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நாம் சாதாரண ஆட்களே கிடையாது. இதற்கு முன்பதாக நம்மை ஒரு மனிதராகவே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சமூகத்தில் இருந்தோம். நம்மை எந்த வகையிலும் பொருட்படுத்தாத ஒரு மக்கள் மத்தியில் நாம் இருந்தோம். ஆனால் தேவன் தெரிந்து கொண்ட பிறகு தலைகளாய் மாற்றக்கூடிய ஒன்று நமக்குள்ளே கிரியை செய்ய தொடங்குகிறது. சாயல் மாறுகிறபடினாலே, சாயலில் தேவ சாயல் வெளிப்படுகிறபடினாலே, கிறிஸ்துவனுடைய சரீரம் நம்முடைய சரீரத்துக்குள்ளே கிரியை செய்ய தொடங்குகிறதுனால, கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய ரத்தத்தோடு கலந்து கிரியை செய்ய தொடங்குகிறதுனால, அவரை போலவே வெளிப்பட்டு அவர் உயிரோடு எழுந்தது போல நாமும் உயிரோடு எழுந்து அவரோடு கூட உட்கார்ந்து ஆளுகை செயலாக பூமியில் வைத்திருக்கிறார். ஆளுகை என்றால் என்ன? சகல அதிகாரம் நம்ம கையில் கொடுக்கப்படுகிறது. அதிகாரம் என்றால் என்ன என்று பார்க்கும்பொழுது வாழ்க்கையில் எங்கெல்லாம் தோல்வி அடைந்து நம்ம சொன்ன வார்த்தைக்கு ஒரு இடத்துல கூட மதிப்பில்லாத போது, எந்த வகையிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு அவர்களை யோசிக்கவே முடியாத அளவுக்கு ஒருவேளை இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வல்லமை அவனுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்த உடனே வார்த்தைக்கு வல்லமை புறப்படுகிறது. வார்த்தைக்கு வல்லமை வந்து அவனுடைய வாழ்க்கையில் ஆட் ஆனாக ஒன் பை ஒன்னாக அவன் செய்கிற செயல்களில் வெற்றியை கொடுக்க ஆரம்பிக்கிறது. அவன் செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் அவனுடைய உயர்வு வளர ஆரம்பிக்கிறது. அவனை பார்க்கும்போது இவன் சாதாரண மனிதனாக இதற்கு முன்பதாக இருக்கும்போது இப்படி இல்லையே, இப்பொழுதோ கிறிஸ்துவனுக்குள்ளே இருக்கிறதுனால இவனுடைய வாழ்க்கை மலர செழிக்க வளர ஆரம்பித்திருக்கிறது என்று பார்த்து ஒன் பை ஒன்னா அவனுடைய வளர்ச்சியை கவனிக்க முடிகிறது. அந்த வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தை வெளிப்படுத்துது. அது கிறிஸ்துவனுடைய ராஜ்யம். அதனால தான் சொல்லப்படுது தேவனுடைய ராஜ்யம் இப்படிப்பட்டவர்கள் உடையதுன்னு. இன்னைக்கு நம்ம தேவனை தெரிந்து கொண்ட பிறகு ஒரு ராஜ்யம் நமக்குள்ளிருந்து வெடித்து வெளியில் வர ஆரம்பிக்கிறது. தோல்விக்கு பதிலாக ஜெயம், தாழ்மைக்கு பதிலாக உயர்வு, சுகவீனத்துக்கு பதிலாக சுகம், பலன் இல்லாத இடத்துல ஒரு பலன்,
படுக்கை மரணப்படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு ஜீவன் தேவன் வெளிப்பட்டு தேவனுடைய ஜீவன் அவங்களுக்குள்ளே வந்து எல்லா அவயங்களும் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டு ஒன் பை ஒன்னாக இருக்கிற எல்லா அவயங்களும் பார்த்தீங்கன்னா சீராக சரியாக செயல்பட ஆரம்பிக்கிறதுனால இவன் மரணிக்க வேண்டிய ஒரு ஆளாயிட்டேன் என்று பலர் பார்த்து ஆச்சரியப்பட வேண்டிய நேரத்தில் தேவன் அவனை உயிர்ப்பித்தார்னு சொல்லக்கூடிய சாட்சி அவங்க வாழ்க்கையில் வருகிறது. தோல்வி, பண கஷ்டம், இது எல்லாவற்றுக்கும் கர்த்தராகிய தேவனுடைய வல்லமை வெளிப்படும் போது எல்லாமே தலைகளாய் மாறி அவனுக்கு வேண்டியதெல்லாம் அவனுக்கிட்ட வந்து சேர்ந்து அவனுடைய தோல்விக்கு பதிலாக ஜெயமாக மாறுகிறபடினால ஒன் பை ஒன்னா எல்லாமே மாறுகிறது. இந்த நாட்களில் கவனிக்கிறோம், கர்த்தர் தம்முடைய மகிமையை நம் மீது வெளிப்படுத்தும் போது இவை நடக்க இருக்கிறது. இதுதான் ரோமரில் 8ஆம் அதிகாரத்தில் 29 தெளிவாய் சொல்லுது. முன் குறித்திருக்கிறவருடைய வாழ்க்கையில மகிமை இப்படித்தான் வெளிப்படும். ஏனென்றால் யாருடைய வாழ்க்கையில தேவன் வந்து கிரியை செய்கிறாரோ அவர்களுக்குள்ளே தேவனுடைய ஜீவன் இருக்கிறது என்று தான் கொலோசியர்ல 3ஆம் அதிகாரம் 1-2 சொல்லப்படுகிறது. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற வல்லமை நம்முடைய ஜீவனுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. கவனிக்கிறோம், வேதத்தில் பல பேருடைய வாழ்க்கையில் இப்படி தான் ஆரம்பித்தது. எலியா போய் நிற்கிறார். திஸ்பேனாக எலியா போய் நிற்கும்போது சமாரியாவில் அங்கே இருக்கிற ஜனங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பதாக ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்கிறது. வானத்தை கட்டுப்படுத்தி பூமியை எந்த வகையிலையும் அவர்கள் எந்த ஒரு பலனும் பார்க்காத நேரத்தில் மழை நின்று போய்விட்டது. மழையை கட்டுப்படுத்துவதும் கட்டவிழ்ப்பதும் எலியாவுடைய கரத்தில் இருக்கிறது. எப்படி பாருங்கள், சாதாரண மனுஷனுக்குள்ளே இப்பேற்பட்ட வல்லமை. இதெல்லாம் தான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவனுக்கு இது எல்லாம் கொடுக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் நாம் அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது, அவரிடத்துல பேசும்பொழுது, அவரிடத்துல ஆராதிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையில் தியானிக்கும் பொழுது நம்மால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோன்னு வேதம் கேட்கிறது. ஏனென்றால் தேவன் நமக்குள்ளே வர ஆரம்பித்திருக்கிறார். தேவனுடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. அப்பேற்பட்ட ஜீவனின் சரீரமாக நம்முடைய சரீரத்தை மாற்றுகிறார் தேவன். இதான் இந்த மகிமையினுடைய முக்கியமான நோக்கமே. தேவனுடைய மகிமை பூமியில் வெளிப்பட காரணமே நம்மை அவரை போல அவருடையவராக அவரை வெளிப்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய பாத்திரமாக மாற்றுகிறார். இப்பேற்பட்ட ஒன்று தான் எபேசில் சொல்லப்படுது. அவர் நம்மை அழைத்ததுனாலே நமக்கு உண்டாயிருக்கிற அந்த மகிமை நம்பிக்கை. வாவ், இதுதான் நம்ம இந்த நாட்களை கவனிக்கிறோம். வேதத்தை நல்லா ஆழ்ந்து வாசிக்க ஆரம்பிங்க. இந்த நாட்களில் தேவன் பல விஷயங்கள் வெளிப்படுத்த இருக்கிறார். பல விஷயங்கள் நம்மை கொண்டு செய்ய நினைக்கிறார். நாம் நம்மை கொடுக்கும் பொழுது, நாம் நம்மை முற்றிலுமாக அவரிடத்தில் அர்ப்பணிக்கும் போது நடக்க ஆரம்பிக்கிறது. கவனிக்கிறோம், யோசேப்புடைய காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு வந்தார்கள். எகிப்துக்கு வந்த ஜனங்களுடைய அந்த நாட்களில் எகிப்தின் ராஜாவும் மரித்து விட்டான், யோசேப்பும் மரித்து விட்டான். பிறகு அடுத்த ஒரு ராஜா வருகிறான். எல்லாவற்றையும் மறந்து 400 வருஷம் இந்த ஜனங்களை மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துக்குள் நடத்துகிறான். தொடர்ச்சியாக வேலையை கொடுத்து பலுவை கொடுத்து அவர்கள் எந்த வகையில் மேல முடியாத அளவுக்கு அவங்க மேலே மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கிறான். வேதத்தில் தெளிவாக நம்ம பார்க்குறோம். யாத்திராகமத்தில் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் வாசி பார்க்கும்போது அவர்களுக்கு விரோதமாக அப்பேற்பட்ட பிரச்சனை இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு விடுதலையை தேவன் அவங்களுக்கு அறிவிக்கிறார். மோசையின் மூலமாக ஒரு விடுதலை கிடைக்கிறது. மோசை மூலமாக விடுதலை கிடைத்த பின்பு ஜனங்கள் அங்கிருந்து விடுதலை ஆகிட்டு எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் நோக்கி போகிறார்கள். காரணம் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் தேவன் பேசிக்கொண்டே இருக்கும்போது ஒன்று சொல்லுகிறார், நீங்கள் இந்த தேசங்களை எல்லாம் பரதேசி போல சுற்றி வருகிறீர்கள், உங்களுக்கென்று ஒரு தேசத்தை நான் கொடுக்க இருக்கிறேன், அதுதான் பாலும் தேனும் ஓடுகிற கானான். ஒரு குறைவில்லாமல் வாழக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கையாகிய ஒரு கானான். அந்த இடத்துல எல்லாமே ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உங்களை கொண்டு போய் நிறுத்த போறேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இதற்கு ஆபிரகாம் காத்திருக்கிறார், ஈசாக்கு காத்திருக்கிறார், யாக்கோபு காத்திருக்கிறார். யாக்கோபுடைய 12 பிள்ளைகளாகிய அந்த 12 கோத்திரங்கள், இஸ்ரவேலுடைய கோத்திரங்கள் காத்திருக்கிறது. ஆனால் இப்பொழுதோ எகிப்தில் போய் மாட்டிக்கொண்டிருக்க விடுவிக்க ஒருவரும் இல்லை. தேவன் ஒரு திட்டத்தை அனுப்புகிறார். இதற்கு முன்பதாக ஒரு கனவை அனுப்பி யோசேப்பை விடுவித்து யோசேப்பை உயர் அதிகாரியை மாற்றினார். அடுத்த ஒரு திட்டத்தை வெளிப்படுத்தி மோசேவை அனுப்பி அவர்களை விடுதலை பண்ணுகிற திட்டங்களை வெளிப்படுத்துகிறார். விடுதலை செய்த பின்பு 400 வருஷங்கள் அடிமைகளாக இருந்த இவருடைய வாழ்க்கையில் ஒரு நாள் விடுதலை கிடைக்கிறது. விடுதலை கிடைக்கும் பொழுது அவர்கள் வெளியில் வரும்பொழுது அவர்களுக்கு வேண்டியதை கொடுக்கிற ஒரு திட்டத்தை கவனிக்கிறோம். வேண்டியதை கொடுக்கிறதை காக்கிறோம். அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. நீங்கள் சங்கீதத்தில் 105ஆம் சங்கீதத்தில் 37ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்கள். நீங்கள் படுகிற ஒவ்வொரு பிரயாசம், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலை, மறைந்தும் தெரிந்தும் தெரியாமல் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அர்ப்பணிப்புகளுக்கும் தேவன் மிகப்பெரிய பலனை வைத்து கொண்டிருக்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை எல்லாராலும் விடப்பட்டோம், எல்லா வகையிலையும் நம்ம கைவிடப்பட்டிருக்கிறோம், நமக்கு யாருமே இல்லை, நமக்கு இந்த நாட்களில் உதவி செய்ய ஒருவரும் இல்லை அப்படிலாம் சொல்லுகிற ஒரு வேளையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் வேதம் தெளிவாகி சொல்லுகிறது. அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் வெளியில் வரும்படி ஒரு திட்டத்தை ஆபிரகாம் கிட்ட பேசினார். 450 வருஷத்துக்கு முன்பதாக பேசுகிறார். அதையே 400 வருஷம் பிறகு அவர்களுக்கு செய்து முடிக்கிறார். தேவன் ஒருபோதும் மாறாதவர். உங்களை பார்த்து தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருபோது அந்த மாறாத தேவன் உங்களை உயர்த்துவதற்காகவே, உங்களை எல்லா வகையிலும் விடுவிப்பதற்காகவே தம்முடைய கரத்தை நீட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொன்ன வார்த்தை பிரகாரமாகவே உலகத்தையும் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் உங்களுக்காகவே தேவன்
உற்பத்தி செய்து படைத்து உங்களுக்கென்றே கொடுத்திருக்கிறார். சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது அறியாதது எட்டாது எல்லாம் உனக்கு அறிவிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். செய்வேன், செய்து முடிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு தேவன் தான் நம்முடைய தேவன். அப்பேற்பட்ட தேவன் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாட்களில், இந்த வேளையில் நாம் இதற்காக ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில் தேர்வு எழுதி கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தேர்வு காலங்களில் இந்த நாட்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்வுக்கு நேராக பிள்ளைகள் இருக்கிற அந்த முயற்சிக்கு தேர்வு வந்திருக்கு. இந்த தேர்வில் தேவனுடைய ஞானம் வெளிப்பட வேண்டும். நாம் கற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் தேவன் அழகாக நமக்குள்ள ஞாபகப்படுத்தி தேவனுடைய அந்த ஞானத்தின் அறிவினால் நிரப்பப்படும்படி இப்போ நம்ம வாயிலத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். விலையேற பெற்ற அந்த மகிமையின் கரம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மூடும்படி, இந்த வழியில் பரீட்சைக்கு காத்து கொண்டிருக்கிற, தேர்வுகளுக்கு காத்து கொண்டிருக்கிற அவர்கள் மீது கர்த்தருடைய மகிமை வெளிப்பட வேண்டும். நம் கண்ணில் ஜெபிக்கலாம். இந்த வழியில் தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அவருடைய மகிமை வெளிப்படுவதாக. அப்பா, நீங்கள் சொன்னது போல தகப்பனே அப்பா, எவர்களை நீர் முன்குறித்திருக்கிறீர்களோ அவர்களை அழைத்திருக்கிறீர். எவர்களை அழைத்திருக்கிறீர்களோ அவர்களை தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள் ஆகும்படி உங்களுடைய மகிமையினால் நிரப்பியிருக்கிறீர்கள். இந்த வேளையில் தகப்பனே, இந்த மகிமைக்குள்ள வந்து இந்த விலையேற பெற்ற மகிமைக்குள்ளான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தராக ஜெபிக்கிறோம். பலவீனத்தினால என்னால் எழும்பி நிற்க முடியல, நடக்க முடியல, என்னால் எதையுமே செய்ய முடியலன்னு சொல்லுகிற அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் இப்பொழுது தகப்பனே உடைய வல்லமின் கரம் வெளிப்படுவதனால் உண்டாவதாக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஒரு மகிமை அங்கே வந்து நின்று உடைய விலையேற பெற்ற வல்லமையை வெளிப்படுத்துவதாக, சுகம் உண்டாவதாக நான் ஜெபிக்கிறேன். பலவீன படுக்கையில் இருக்கிற இவர்கள் மீது உடைய வல்லமின் கரம் இப்பொழுது தொடப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, வயோதிகத்தில் இருக்கிற இவர்கள் மீது தகப்பனே உடைய வல்லமின் கரத்தை தொடுங்க. அப்பா, வியாதியினுடைய படுக்கையில் இருக்கிற இவங்க மேலே உடைய வல்லமின் கரத்தை வைங்க. ஒரு விடுதலையை கொடுங்க தகப்பனே, ஒரு சுகத்தை கொடுங்க, ஒரு பலத்தை கொடுங்க தகப்பனே. பொருளாதாரத்தில் சிக்கி இருக்கிற இவங்களுடைய வாழ்க்கையில் தகப்பனே அப்பா, எல்லா தலைகுனிவுக்கு பதிலாக ஒரு தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை இப்போ செய்யுங்க தகப்பனே. இவங்களுக்கு நெடுநாளாய் காத்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் இவங்களுக்கு வர வேண்டிய தகப்பனே பதில்கள் இப்பொழுதே வருவதாக, இவங்களுக்கு வர வேண்டிய பொருளாதாரம் இப்பொழுது வருவதாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த வழியில் விசேஷமாய் தகப்பனே அப்பா, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேர்வுடைய காலங்களில் காத்து கொண்டிருக்கிற இவர்கள் மீது தகப்பனே அப்பா, உங்களுடைய விலையேறப்பட்ட ஞானம் வெளிப்படட்டும். உங்களுடைய விலையேறப்பட்ட மகிமை வெளிப்பட்டதுனால ஞானம் வெளிப்பட்டு அப்பா, உம்முடைய அறிவு தகப்பனே இந்த பிள்ளைகளுக்குள்ள இறங்கி வெளியில வரட்டும். எல்லாவற்றையும் தகப்பனே அப்பா ஞாபகமாய் வைத்து கேட்கிற கேள்விக்கு தகப்பனே அற்புதமான பதிலை சொல்லக்கூடிய உம்முடைய ஞானம், உம்முடைய அறிவு இந்த பிள்ளைகளை இப்பொழுது மூடுவதாக நான் ஜெபிக்கிறேன். தேர்வுகள் அற்புதமான ஒரு தேர்ச்சி பெறும்படி, உயர்ந்த இடங்களுக்கு போகும்படியாக அதுக்கு வேண்டிய எல்லா விதமான மணிப்பெண்கள் அவங்களுக்கு கிடைக்கும்படி தகப்பனே இந்த வெளியில அப்பா அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை நீங்க செய்வீராக நான் ஜெபிக்கிறேன். அநேகர் தேர்வுக்காக காத்து தகப்பனே அப்பா பலவிதமாக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த வெளியில அதுக்கு வேண்டிய பரிபூர்ண சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக. அப்பா, இந்த வெளியில் தகப்பனே அப்பா, வியாதியில தகப்பனே அப்பா சுகத்தை எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில இப்பொழுது ஒரு சுகத்தை நான் பேசுகிறேன், இப்பொழுது ஒரு பலனை பேசுகிறேன். இந்த தேர்வுகளை மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கும்படி பல நாளாய் காத்து கொண்டு இருக்கிறதுக்கான அற்புதமான பதிலாக இந்த நாளில் அவங்க மேல உடைய வல்லமையின் கரம் வெளிப்பட்டு, ஞானம் வெளிப்பட்டு ஜெயத்தை கொடுப்பதாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. உமக்கு நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒருவேளை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம், என் வாழ்க்கை இறந்த காலம் இப்படி இருக்கிறது, நிகழ்காலம் இப்படி போய்கொண்டே இருக்கிறது, என்ன ஆக போகிறது என்றெல்லாம் யோசித்து கொண்டிருக்கலாம். இல்லை, உங்களுடைய இறந்த காலம் உங்களுடைய நிகழ்காலமோ நீங்கள் யார் என்பதை நிர்ணயிப்பதெல்லாம் கிடையாது. தேவன் வைத்திருக்கிறது மட்டும்தான் எதிர்காலமாய் இருக்கிறது. தேவன் வைத்திருக்கிறது மட்டும்தான் நிரந்தரமாய் இருக்கிறது. தேவன் நம் மீது வைத்திருக்கிற அபிஷேகம் மட்டும்தான் நிரந்தரமாய் இருக்கிறது. நாங்கள் கேட்டுக்கொண்டே வருகிறோம். பல ஃபோன் கால்ஸ் எங்களுக்கு வந்து கொண்டிருக்குது. பலர் நீங்கள் கால் பண்ணி உங்களோட சாட்சிகளை நீங்கள் பகிர்ந்து கொண்டே வருகிறீங்க. தேவன் இந்த நாட்களில் அற்புத விதமாய் அவருடைய சாட்சியை, அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற சாட்சியை நாங்கள் கேட்டுக்கொண்டே வருகிறோம். உங்களுக்காக தொடர்ச்சியாக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். திரையில் காணப்படும் எண்களுக்கு நீங்கள் எப்போது வேணாம் எங்களுக்கு அழைக்கலாம். உங்களுக்காக நாங்கள் தேவனிடத்தில் மன்றாடுவதில் எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களுடைய சபையில் ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலை 7 மணி முதல் 9 மணி வரைக்கும் பைபிள் ஸ்டடீஸ் நடைபெறும். மாதத்தின் 2வது சனிக்கிழமையில் உபவாச கூடுகையாய் காலை 10 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் நடைபெறும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு காத்திருப்பு ஜெபம், அதாவது 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் நடைபெறும். எங்களது சபை அம்பத்தூர் புதூர் பகுதியில் 22வது அவனில் அமைந்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜில் மிஸ்பா ரிஃபர்மேஷன் சர்ச் ஃபேஸ்புக் பேஜிலையும், மிஸ்பா ரிஃபர்மேஷன் சர்ச் இன்ஸ்டாகிராம் பேஜிலும் இந்த விவரங்களை அறியலாம். ஷாலோம்.